தனுஷ்கோடி இந்த பெயரும் பெயர் சார்ந்த இடமும் மீது எப்போது, ஏன், எதற்கு, எப்படி ஈர்ப்பு வந்தது என்று தெரியவில்லை. சற்றே அமானுஷ்யம் பரவிய மணற்பரப்பு, ஓயாமல் அடித்து கொண்டு இருக்கும் கடல் காற்று, ஒருபுறம் சாதுவான வங்கக்கடலையும் மறுபுறம் ஆர்ப்பரிக்கும் இந்திய பெருங்கடலையும் தனக்கான எல்லைகளாக வரையறுத்து கொண்டு அழிந்தும் அழியாமலும் சோகங்களை தொலைந்து போன ஆன்மாக்களை தேடி நிற்கிறது தனுஷ்கோடி. புயலால் அழிந்து போன தனுஷ்கோடி மீதான தேடல் தொடங்கிய நிமிடம் முதல் இந்த நிமிடம் வரை தனுஷ்கோடி பற்றி கிடைத்து வரும் தகவல்கள் அனைத்தும் சற்றே பிரமிப்பாயும் திகில் கலந்தும் உள்ளது. அந்த தனுஷ்கோடி நோக்கிய நமது பயணத்தை, வரலாற்று தேடலை தொடங்குவோம். நாம் பயணித்து கொண்டிருக்கும் காலம் 1964 டிசம்பர் 22. நாம் பயணிக்கும் நேரம் இருள் மட்டுமே பரவி இருந்த இரவு நேரம். கடந்த சில நாட்களாக பெய்திருக்க பெய்மழையில் தென் தமிழகத்தின் கடற்கரையோர பகுதிகள் முழுவதும் தொப்பலாக நனைந்திருந்தன. மிக பெரும் மழைக்கு பின்னான சிறு தூறல்கள் பாம்பன் ரயில் நிலையத்தை குளிர்வித்து கொண்டிருந்தன. தனுஷ்கோடி செல்லும் கடைசி ரயிலான பாம்பன் தனுஷ்கோடி பேசஞ்சர் 110 பயணிகளையும் 5 ரயில்வே அதிகாரிகளையும் சுமந்து கொண்டு புறப்பட தயாராக இருந்தது. 7 பெட்டிகள் கோர்க்கப்பட்டிருந்த ரயிலில் 40 வட இந்திய கல்லூரி மாணவர்களும் துறவிகளும் யாத்திரிகளும் உள்ளூர் பயணிகளும் இருந்தனர். டிசம்பர் 17ஆம் தேதியே வங்காள விரிகுடாவின் அந்தமான் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருந்தது. அந்த காற்றழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்று எப்போது வேண்டுமானாலும் புயல் தாக்கலாம் என்ற நிலையில்தான் வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடலின் பெரும்பாலான கடற்கரை ஓரங்கள் இருந்தன. காரணம், புயல் கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. துரதிர்ஷ்டவசமாக மக்கள் அதிகம் வாழும் மிக முக்கியமான பகுதிகளான இலங்கையின் வவுனியா வழியாக தலைமன்னாரையும் தனுஷ்கோடியையும் சேதப்படுத்தும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். புயல் அந்தமானிலிருந்து மன்னார் வளைகுடாவை வெகுவாக நெருங்கிய நேரம். பாம்பனிலிருந்து ரயில் மெதுவாக தனுஷ்கோடி நோக்கி நகரத் தொடங்கியது. புயல் கரையை கடக்கும் முன் தனுஷ்கோடியை பற்றிய வரலாற்று பார்வை ஒன்றை நாம் பார்த்து விடுவோம். தனுஷ்கோடி தமிழகத்தின் மிக முக்கியமான வர்த்தக நகரம். சென்னை தூத்துக்குடிக்கு பின் மிக முக்கியமான துறைமுக நகரமாகவும் விளங்கியது. பிரிட்டிஷ் அரசு இந்தியாவையும் இலங்கையையும் ஒரு சேர ஆண்டு கொண்டிருந்த 18 முதல் 20ஆம் நூற்றாண்டுகளில் கப்பல் போக்குவரத்து மூலம் வியாபாரமும் செழிப்பாக நடந்து கொண்டிருந்தது. 1911ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு தனுஷ்கோடியிலும் தலைமன்னாரிலும் ஒரே போன்ற துறைமுக கட்டுமானத்திற்கு அடிக்கல் நாட்டி 3 வருடங்களில் கப்பல் போக்குவரத்தையும் தொடங்கிவிட்டார்கள். இர்வின் போஷின் என்ற பெயருடைய இந்த 2 நீராவி கப்பல்களும் இந்த துறைமுகத்திலிருந்து தான் தங்கள் பயணத்தை தொடங்கின. கப்பல் போக்குவரத்து நடைபெற்ற காலத்தில் ஒரு நாளைக்கு 6 ரயில்கள் வரை தனுஷ்கோடிக்கு சென்று வந்து கொண்டிருந்தன. சென்னை எக்மோரில் இருந்து ஒரு நாளைக்கு 2 ரயில்கள் தனுஷ்கோடி வரை சென்று வந்தன. இந்தோஸ்லோன் போட் மெயில் என்று அழைக்கப்பட்ட இந்த ரயிலின் சிறப்பம்சமே இந்தியாவையும் இலங்கையையும் இணைத்ததுதான். 80 ரூபாய் கட்டணத்தில் டிக்கெட் எடுத்தால் சென்னையிலிருந்து கொழும்பு வரை சென்று விடலாம். சென்னையிலிருந்து தனுஷ்கோடி துறைமுகம் வரை ரயில் பயணம். தனுஷ்கோடி துறைமுகத்தில் தயாராக இருக்கும் நீராவி கப்பலில் ஏறினால் அங்கிருந்து தலைமன்னார் துறைமுகம் வரை கப்பல் பயணம். தலைமன்னாரிலிருந்து கொழும்பூர் வரை மீண்டும் ரயில் பயணம். இந்தியாவையும் கொழும்பையும் இணைத்த இந்த போட் மூலம்தான் பெரும்பாலான இந்தியர்கள் வர்த்தகம் மேற்கொண்டனர். இந்த காலகட்டங்களில் வியாபாரம் நிமித்தமாக தமிழகத்திலிருந்து இலங்கை சென்று குடியமர்ந்த தமிழர்கள் மலையக தமிழர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்திய சுதந்திரத்திற்கு பின்னும் சுதந்திரமாக பயணித்து கொண்டிருந்த இந்த ரயில்வழி போக்குவரத்து 1964 புயலுக்கு பின் முடிவுக்கு வந்தது. அதன் பின் இந்த ரயில் தற்போது சேது எக்ஸ்பிரஸாக பயணித்து வருகிறது. இர்வினும் போஷினும் தங்கள் பயணத்தை கணித மேதை ராமானுஜம் பெயரில் தொடர்ந்து கொண்டிருந்தன. 1984 ஏற்பட்ட இனப்போராட்டம் மூலம் நீர்வழி சேவையும் முடிவுக்கு வந்தது. தனுஷ்கோடி கடலில் குளித்தால் காசி தீர்த்தத்தில் நீராடியதற்கு சமம் என்றொரு நம்பிக்கையும் உண்டு. மேலும் காசி புனித யாத்திரையை ராமேஸ்வரத்தில் நிறைவு செய்ய வேண்டுமென்ற நம்பிக்கையும் உண்டு. அதனால் வாரணாசியிலிருந்து தனுஷ்கோடிக்கு வாரம் 2 முறை ரயில்கள் வந்து செல்லும். மேலும் பாம்பனிலிருந்து தனுஷ்கோடிக்கு பேசஞ்சர் ரயிலும் உண்டு. பாம்பனிலிருந்து தனுஷ்கோடி செல்ல முதலில் ராமேஸ்வரம் வழியாகத்தான் ரயில் பாதையை அமைத்திருந்தனர்.
ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி செல்லும் பாதை இந்திய பெருங்கடலின் கரையோரம் அமைந்திருந்தது. சாதாரணமாகவே இந்திய பெருங்கடலில் காற்றின் வேகம் மிக அதிகம். இந்த காற்றானது அடிக்கடி ரயிலின் வழித்தடத்தை கடல் மணல் கொண்டு மூடிவிடுவதால் அடிக்கடி ரயில் போக்குவரத்து தடைப்படுவதும் உண்டு. இதற்கு மாற்று ஏற்பாடாக பாம்பனிலிருந்து தனுஷ்கோடி செல்லும் ரயில் பாதையை குத்துக்கல் என்ற இடம் வழியாக மாற்றி அமைத்தார்கள். மேலும் குத்துக்கல்லிலிருந்து ராமேஸ்வரம் செல்வதற்கு இணைப்பு ரயில் உண்டு. ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி பற்றி புயலுக்கு முன் புயலுக்கு பின் என்று பார்த்தோமானால் ராமேஸ்வரம் ராமன் வழிபட்ட தீர்த்த ஸ்தலம் மட்டுமே சொல்லிக்கொள்ளும்படியான வளர்ச்சி எதுவும் அடைந்திருக்கவில்லை. தனுஷ்கோடியோ துறவிகளும் யாத்ரிகர்களும் வியாபாரிகளும் வெளிநாட்டவர்களும் வந்து செல்கின்ற மிகவும் பரபரப்பான ஒரு நகரம். மிகப்பெரிய ரயில் நிலையம், தபால் நிலையம், தந்தி ஆஃபீஸ், கஸ்டம்ஸ் ஆஃபீஸ், மேல்நிலைப்பள்ளி, மாநிலத்தின் மிக முக்கியமான துறைமுகம் என்று பரபரப்பாக இயங்குகின்ற மிக முக்கியமான வர்த்தக நகரம் அது. மீன் கருவாடு, உப்பு போன்றவை மிக முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள். மேலும் இந்தியாவிலிருந்து இலங்கை சென்று வர விசா தேவையில்லை என்பதால் மக்கள் போக்குவரத்தும் அதிகம். புயல் அந்தமானிலிருந்து மன்னார் வளைகுடாவை வெகுவாக நெருங்கிய நேரம் பாம்பனிலிருந்து ரயில் மெதுவாக தனுஷ்கோடி நோக்கி நகரத் தொடங்கியது. எதிர்கொள்ளப் போகும் ஒரு அபாயத்தை எதிர்பாராமல் டிசம்பர் 22, 1964 தனுஷ்கோடியின் அன்றைய தினம் தொடக்கம் முதலே வழக்கத்தை விட அதிகமான காற்றையும் மழையையும் எதிர்கொண்டிருந்தது. கடலுக்குள் செல்வதற்கு யாரும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கவில்லை. வங்கக்கடலில் தோன்றிய புயல் எங்கு, எப்போது, எங்கு கரையை கடக்கப் போகிறது என்பது பற்றியும் யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. அவர்களை பொறுத்தவரை புயல் மையம் கொண்டுள்ளது, காற்றடிக்கும், மழை பெய்யும், கடலுக்குள் செல்லக்கூடாது என்றளவில் மட்டுமே விழிப்புணர்வு இருந்தது. புயல் எச்சரிக்கை என்பது தெரியும். ஆனால் புயல் எங்கு கரையை கடக்கப் போகிறது என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளும் வசதி அந்நாளில் இல்லை. புயலின் தீவிரம் இந்த அளவிற்கு இருக்கும் என்பது புயல் கரையை கடந்த பின் மட்டுமே உலகிற்கு தெரிந்தது. ட்ரெயின் நம்பர் 653 பாம்பனிலிருந்து தனுஷ்கோடி வரை செல்லும் தனுஷ்கோடி பாம்பன் பேசஞ்சர் சரியாக 11:55க்கு தனுஷ்கோடி நோக்கிய தனது யாத்திரையை தொடங்கியது. ரயில் தனுஷ்கோடியை நெருங்கும் சில 100 மீட்டர்களுக்கு முன் காற்றின் வேகம் தீவிரமடைந்து கடல் கொந்தளிக்க தொடங்கியிருந்தது. இன்ஜின் டிரைவர் ரயில்வே சிக்னல் வேலை செய்யவில்லை என்பதை அப்போதுதான் கவனித்திருந்தார். தனுஷ்கோடியை புயல் தாக்க தொடங்கியிருந்ததால் அனைத்து தொடர்பு சாதனங்களும் செயலிழந்து இருந்தன. ரயில்வே சிக்னல், தந்தி கம்பங்கள் என எதுவுமே வேலை செய்யவில்லை. டிரைவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பலத்த மழையின் காரணமாக சிக்னல் செயலிழந்து இருக்கும் என்று கணிக்க தெரிந்தவருக்கு வரப்போகும் அபாயத்தை கணிக்க தெரியவில்லை. எங்கும் இருள் சூழ்ந்து இருக்கவே ரயில் வருவதை தெரிவிக்க தன்னிடம் இருந்த விசிலை ஊதிக்கொண்டே வண்டியை நகற்ற ஆரம்பித்தார். அந்த நிமிடம், அந்த நொடி, அந்த 115 பேரும் என்ன மனநிலையில் இருந்திருப்பார்கள் என்று நீங்களே யூகித்து கொள்ளுங்கள். ஆழி பெருங்காற்றும் அதை தொடர்ந்த பேரலையும் ரயிலை வாரி அணைத்து கொண்டது. ரயிலில் பயணித்த அத்தனை பயணிகளும் ஜலசமாதி ஆயினர். ரயில் நிலையத்திற்கும் ரயிலுக்குமான சில 100 மீட்டர் இடைவெளிகளில் இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்துவிட்டது. ஒரு சில நிமிடங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்குமானால் அந்த பேசஞ்சர் ரயில் நிலையத்தை அடைந்திருக்கும் அத்தனை உயிர்களும் மிக பத்திரமாக காப்பாற்றப்பட்டிருக்கும். விதி சற்றே வலியது. அதனால்தானோ என்னவோ அவர்கள் உயிர் பிழைக்க வழி கொடுக்காமல் தன்னுடன் அழைத்து கொண்டது. தனுஷ்கோடியிலோ நிலைமை இன்னும் பரிதாபம். மின்கம்பங்கள் அருந்து ஊரே இருளில் மூழ்கியது. கட்டிடங்களின் கூரைகள் பீய்த்து கொண்டு பறக்கத் தொடங்கின. அவசரகால தகவல் தொடர்பு சாதனமான தந்தி கம்பங்களும் அருந்து தொங்கின. என்ன நடக்கிறது என்று தகவல் சொல்லக்கூட அங்கிருந்தவர்களுக்கு வழி இல்லாமல் போனது. கடல் அலைகள் பல அடி உயரத்திற்கு எழும்பி ஒரு ஊரையை மிரட்டி கொண்டிருந்தன. நடுநிசியில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பலராலும் ஆழிக்காற்றின் வேகத்தை உணர முடியவில்லை. உறக்கத்தில் உயிரை தொலைத்தவர்கள் அநேகம் பேர். இருந்தும் அதிகரித்த காற்றின் வேகமும் அலைகள் மூலம் ஊருக்குள் புகுந்த தண்ணீரும் வரப்போகும் அசம்பாவிதத்தை எடுத்து காட்டத் தொடங்கின. இயற்கை கொடுத்த அந்த அபாய அறிவிப்பை உணர்ந்து கொண்டவர்கள் வேகமாக செயல்படத் தொடங்கினார்கள். அங்கு குடியிருந்த மக்களில் பெரும்பாலானவர்கள் மீனவர்கள் என்பதால் குழந்தைகள், பெண்களை சுமந்து கொண்டு பாதுகாப்பான இடம் தேடி நகரத் தொடங்கினார்கள். இதில் நீச்சல் காளி என்னும் மீனவர் மட்டும் தனியொரு ஆளாக பல உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார். அடைமழையில் அவர்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு பாதுகாப்பான இடம் உயர்ந்த மணற்குன்றுகள் மட்டுமே. அதை தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை. உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்குதான் நின்றாக வேண்டும். இதை தவிர இன்னும் ஒரு முக்கியமான இடமும்
சில நூறு உயிர்களை காப்பாற்றியது. ஒரு ரயில் 100 உயிர்களை காவு வாங்கியது. மறுபுறம் ஒரு ரயில் சில நூறு உயிர்களை காவல் காத்தது. ஆம், பெரும்பாலான மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தேடி ஓடிய இடம் தனுஷ்கோடி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ரயிலைத்தான். மொத்த மக்கள் கூட்டமும் ரயிலை நிரப்பி கதவு ஜன்னல்களை இருக்க மூடிக்கொண்டது. ஊர் முழுவதும் வெள்ளமும் சோகமும் ஒரு சேர பரவத் தொடங்கியிருந்தது. தங்கள் குழந்தையை, துணையை, உறவினரை தேடத் தொடங்கியது. தங்கள் உயிர் காப்பாற்றப்பட்டது என்ற மகிழ்ச்சியை விட தொலைந்து போன உயிர்கள் பற்றிய பயமும் சோகமும் அவர்களை வாட்டியது. எதிர்பாரா சம்பவங்கள் அவர்களை குழப்பத்தில் தள்ளியது. கூச்சலும் குழப்பமும் நிறைந்த தனுஷ்கோடி தன்னுடைய ஒட்டுமொத்த ஆர்வெறுப்பையும் அந்த ஒரு இரவில் வெளிப்படுத்தி அடங்கியது. இவை எது பற்றியுமே அறியாமல் தமிழகமும், ஏன் இந்தியா, உலகமே உறங்கிக் கொண்டிருந்தது. அடுத்த நாள் பொழுது புலர்ந்த பொழுது கூட தனுஷ்கோடியின் நிலைமை குறித்து ஒருவரும் முழுவதுமாக அறிந்திருக்கவில்லை. அந்த நாட்களில் ராமேஸ்வரம் செல்வதற்கு தரைப்பாலம் கிடையாது. படகு போக்குவரத்தும் ரயில் சேவையும் மட்டுமே போக்குவரத்து காரணிகள். மற்றும் ஒரு கொடுமையான விஷயம், குடிநீரும் உணவுப் பொருட்களும் தமிழகத்திலிருந்து செல்லும் ரயில்கள் மூலமாக மட்டுமே கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். புயல் பாம்பன் பாலத்தையும் பதம் பார்த்திருந்தது. தண்டவாளங்கள் அருந்து தொங்கிக் கொண்டிருந்தன. ஒட்டுமொத்த தனுஷ்கோடியும் எவ்வித தொடர்புமின்றி தனித்து விடப்பட்டிருந்தது. குடிக்கும் நீருக்கு கூட வழியில்லாத ஆழிசூழ் உலகமாக மாறியிருந்தது தனுஷ்கோடி. விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவத் தொடங்கியது. தமிழக அரசாங்கம் விழித்து கொண்டது. அன்றைய முதல்வர் பக்தவத்சலம் உடனடியாக செயல்படத் தொடங்கினார். இந்தியாவின் உதவியை நாடினார். நிலைமையை புரிந்து கொண்ட இந்திய அரசும் போர்க்கால அடிப்படையில் செயல்படத் தொடங்கியது. தனுஷ்கோடி துயரச் சம்பவத்தை தேசிய பேரழிவு என்று அறிவித்தது. இராணுவம் தொடங்கி முப்படைகளும் தனுஷ்கோடி நோக்கி விரைந்தன. முதல் தேவை நீரும் உணவும். வான்படையின் ஹெலிகாப்டர்கள் மூலமாக உடனடியாக வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டன. இந்திய கப்பல் படையின் மீட்புக் குழுவும் களத்தில் இறங்கியது. அடுத்த நாளும் மழை நின்றபாடில்லை. தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்த காரணத்தால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்பட்டது. காப்பாற்றப்பட்ட மக்களை விட கண்டெடுத்த சடலங்களே அதிகம் என்று மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எஞ்சிய தனுஷ்கோடியை சாரதா என்னும் கப்பல் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்ல விரைந்தது. உயிர் பிழைத்த மக்கள் அனைவரையும் மதுரை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்த பின்னும் கூட அரசாங்கத்தால் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. திடீரென்று பொறி தட்டியது போல 3ஆம் நாள்தான் அரசுக்கு நினைவு வந்தது, ஒரு பயணிகள் ரயிலை காணவில்லை என்று. மீண்டும் தேடல் தொடங்கியது. இறுதியாக முடிவுக்கு வந்தனர். புயலில் ரயில் கடலோடு கடலாக கலந்திருக்க வேண்டும் என்று கடலுக்குள் இறங்கி தேடத் தொடங்கினர். ரயிலின் பெரும்பாலான பாகங்கள், அதாவது இரும்பு தவிர்த்து மற்றவை அனைத்தும் கடலோடு கடலாக அடித்து செல்லப்பட்டு விட்டது. அதில் பயணித்த 115 பயணிகளும் மாண்டு விட்டதாக அறிவித்தனர். பேரழிவை பார்வையிட வந்த முதல்வர் பக்தவத்சலம் தன்னால் ரயிலின் சில பாகங்களை காண முடிந்தது என்று குறிப்பிடுகிறார். தனுஷ்கோடியில் வெள்ளம் வடிய 4 நாட்களுக்கு மேல் ஆகியது. இந்தியாவை நிலைகுலைய வைத்த சம்பவம் பற்றி உலகமே பரபரப்பாக பேசத் தொடங்கியது. சமீபத்தில் ஆந்திரா மற்றும் ஒரிசாவில் தாக்கிய புயல் பல ஆயிரம் மக்களை பழிவாங்கியது. அத்துடன் ஒப்பிடும் பொழுது தனுஷ்கோடியில் உயிரிழப்புகள் குறைவுதான் என்ற போதிலும் அடித்த புயலின் வேகம் மிக அதிகம். தலைமன்னாரை கடக்கும் பொழுது மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த புயல் தனுஷ்கோடியை தாக்கும் பொழுது மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கியுள்ளது. விளைவு 1500 மக்களின் உயிரை குடித்தது. 1500 ஏக்கருக்கு மேலான நிலப்பரப்பை நீருக்குள் இழுத்து கொண்டது. சொல்லப்போனால் 3 முழு கிராமங்கள் இன்றும் கடலடியில்தான் இளைப்பாரி கொண்டுள்ளன. தனுஷ்கோடி துறைமுகத்தையும் சேர்த்துதான். ஆசியாவின் 20ஆம் நூற்றாண்டு பேரழிவாக ஐநா சபை இந்த சம்பவத்தை அறிவித்தது. நிலைமை இப்படி இருக்க தமிழகமும் புயலில் சிக்கிய ஒரு சினிமா நடிகரை குறித்த கவலை கொள்ளத் தொடங்கியது. ராமேஸ்வரமும் மற்ற பகுதிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப ஆரம்பித்திருந்தாலும் தனுஷ்கோடி முழுவதுமாய் அழிந்திருந்தது. இந்த நேரத்தில் பத்திரிகைகள் வேறு விதமான ஒரு பீதியை கிளப்பின. தனுஷ்கோடி புயலில் சிக்கிய ஜெமினி கணேசனும் அவரது மனைவி சாவித்திரியும் மாயம். தமிழகமெங்கும் இந்த செய்தி இன்னும் பரவலாக பேசப்பட்டது. தங்களுக்கு எதுவும் ஆகவில்லை, தாங்கள் நலமாக இருப்பதாக ஊடகங்களின் வாயிலாக தகவல் அறியப்பட்டதுமே தமிழகம் அந்த பீதியிலிருந்து தெளிந்தது. இருந்தும் புயலின் தாக்கம் பற்றி இவர்கள் கூறிய கருத்துக்கள் தனுஷ்கோடி வரலாற்றில் மிக முக்கிய இடம் பிடித்திருந்தன. டிசம்பர் 22 மாலை ஜெமினியும் சாவித்திரியும் தனுஷ்கோடி கடலில் புனித நீராடிவிட்டு
அவர்கள் தங்கியிருந்த அறைக்கு திரும்பும் பொழுதே காற்றின் வேகம் மிகவும் பலமாக இருந்தது. மழையும் விடாமல் பெய்து கொண்டிருந்தது. அன்றைய இரவு பொழுதை தனுஷ்கோடியில் கழிக்க வேண்டும் என்பது சாவித்திரியின் விருப்பம். விடாது அடித்த காற்றும் அடைமழை கொடுத்த எச்சரிக்கையும் ஜெமினியை தனுஷ்கோடியில் இருக்க சம்மதிக்கவில்லை. சாவித்திரி எவ்வளவோ கேட்டுக்கொண்டும் ஜெமினி கண்டிப்புடன் எச்சரிக்கவே அன்றைய மாலை ரயிலில் ராமேஸ்வரம் கிளம்பி சென்று விட்டனர். தனுஷ்கோடிக்கு முன்பே புயல் தலைமன்னாரை நெருங்கி இருந்தது. தலைமன்னாரும் பல ஆயிரம் உயிர்களை புயலுக்கு காவு கொடுத்திருந்தது. தலைமன்னார் கடலில் கலந்த உயிர்கள் தனுஷ்கோடி கரையில் உடலாக ஒதுங்க தொடங்கியிருந்தது. புயலை பற்றி ஜெமினி மற்றும் சாவித்திரி இவ்வாறு தான் குறிப்பிடுகிறார்கள். ஓயாமல் காற்று அடிச்சிட்டே இருந்தது. நிறைய நரி ஊளை விடுற சத்தம் விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தது. புயல் காற்று, அப்புறம் நரி ஊளையிடுற சத்தம், மழை எல்லாமே சேர்ந்து ஒருவித திகிலாகவே இருந்தது. சினிமாவில் தான் இந்த மாதிரியான காட்சிகள் இருக்கும். அன்னைக்கு நைட் எங்களால் தூங்கவே முடியலை. அடுத்த நாள் காலையில் தனுஷ்கோடி மக்கள் எல்லாரும் ராமேஸ்வரம் நோக்கி ஓடுறாங்க. அவங்க நிலைமையை பார்த்தப்ப தான் புயலோட தீவிரம் முழுசாக தெரிஞ்சது. அவங்க எல்லாரும் பிணங்களை கையில் தூக்கிட்டு வந்தாங்க. அந்த காட்சியை பார்க்குறதுக்கு கொடூரமாக இருந்தது. தங்கள் பேட்டியில் ஒருவித மிரட்சியுடன் அந்த காட்சியை விவரித்திருக்கிறார்கள். ராமேஸ்வரம் ரயில்வே அதிகாரிகளை தொடர்பு கொண்டு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ரயிலை தங்களுக்காக பாம்பன் வரை வர முடியுமா என்று கேட்டுக்கொண்டுள்ளனர். இருந்த நிலக்கரி அனைத்தும் புயல் மழையோடு சென்று விட்டதால் எரிபொருள் இல்லை என்று கூறி கையை விரித்து விட்டனர். அதன் பின் பேரழிவை பார்வையிட வந்த முதல்வரை சந்தித்து ஜெமினி தங்கள் நிலைமையை எடுத்து கூற அவரும் உதவி செய்வதாக கூறியுள்ளார். பின்பு ஒரு வழியாக அவர்கள் பாம்பன் வந்து அங்கிருந்து மோட்டார் படகு மூலம் ராமநாதபுரம் வந்து பின் மதுரையிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு வந்து சேர்ந்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படுவதற்கு முன் தங்கள் கையில் இருந்த 1000 ரூபாயையும் அங்கிருந்த மக்களுக்காக கொடுத்துவிட்டு தான் வந்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் தங்கியிருந்த ஜெமினி கணேசன் மற்றும் சாவித்திரியை பார்ப்பதற்கு வந்திருந்த தனுஷ்கோடி மக்கள் புயலிலிருந்து தப்பியுள்ளனர் என்பது மிகவும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அப்படி தப்பித்தவர்களில் ஒருவர் கூறுகிறார், அன்னைக்கு மட்டும் நான் ராமேஸ்வரம் போகாமல் இருந்திருந்தா என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றியிருப்பேன். இல்லை, அதுங்களோட சேர்ந்து ஒரேடியாக போயிருப்பேன். தன்னை சந்திக்கும் பலரிடமும் இந்த வார்த்தைகளையே கூறிக்கொண்டுள்ளார். அன்றைய தினம் காணாமல் போனவர்களை பற்றிய தகவல் இன்று வரை கிடைக்கவில்லை. மணலில் புதைந்த பிணங்களும் கடலில் மிதந்த பிணங்களும் ஏராளம். அவற்றை தேடி எடுக்க மீட்பு படையினரால் முடியவில்லை. மேலும் பல உடல்கள் கழுகுகளாலும் மிருகங்களாலும் வேட்டையாடப்பட்டதால் அவர்களை இனங்காண முடியாமல் போயிற்று. மக்கள் வாழ்வாதாரங்களை இழந்த நிலையில் அரசு தனுஷ்கோடியை மக்கள் வாழ தகுதியற்ற நகரம் என்று அறிவித்தது. தன்னுடைய அத்தனை அடையாளங்களையும் அன்றைய ஒரு நாள் புயலில் மொத்தமாக இழந்தது தனுஷ்கோடி. ரயில் நிலையம், தபால் நிலையம், தந்தி ஆபீஸ், சுங்கச்சாவடி, மாநிலத்தின் முக்கியமான துறைமுகம் மற்றும் மீன்பிடி நிலையம் என்று தனது அன்றாட வாழ்க்கையை இழந்து மக்கள் வாழ தகுதியற்ற இடமாக அது மாறியது. தனுஷ்கோடி மக்களுடன் சேர்ந்து அன்று தொலைத்த தனுஷ்கோடி இன்று வரை அடையாளம் காணப்படாமல் அப்படியே நிற்கிறது. எஞ்சிய தனுஷ்கோடியின் மிச்சங்களையும் பூர்வ குடிகளையும் சுமந்து கொண்டு. புயலின் கோரத்தை உணர்ந்த அரசு தனுஷ்கோடி பகுதியை இனி மனிதர்கள் வாழ தகுதியற்ற பகுதியாக அறிவித்தது. தனுஷ்கோடியில் வசித்த மக்களுக்காக புதிய வாழ்விடங்கள் உருவாக்கப்பட்டு அங்கு குடியமர்த்தப்பட்டனர். ஊரையே தனக்குள் உள்வாங்கிக் கொண்ட வங்கக்கடலால் வளைக்க முடியாமல் போனது தனுஷ்கோடியில் இருந்த துறைமுக பாலமாகும். அந்த அளவிற்கு அந்த பாலம் உலோக கலவைகளால் வார்க்கப்பட்டிருந்தது. அங்கிருந்து இனி கப்பல் போக்குவரத்தினை இயக்க வாய்ப்பில்லாமல் போனது. இதனால் கப்பல் பயன்பாட்டிற்கு உதவிய துறைமுக பாலம் புயலுக்கு பின் அப்பகுதியில் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட மீனவர்களுக்கு உதவி வந்தது. ஆனால் உருக்கி ஊற்றப்பட்ட உலோகங்களால் உருவான இந்த பாலம் அதிகார அரசியல் வர்க்கத்தின் கண்களை உறுத்தியது. இதனால் கடந்த 90களின் துவக்கத்தில் இந்த பாலம் தனியாரிடம் ஏலம் விடப்பட்டது. ஏலம் எடுத்தவர்கள் பாலத்தினை துகள் துகளாக பெயர்த்தெடுத்து சென்றனர். இப்போது இந்த பாலத்தை கட்ட வேண்டுமெனில் பல கோடி ரூபாய் தேவைப்படும். ஆனால் பாலத்தை ஏலம் விட்டதன் மூலம் அரசுக்கு கிடைத்த வருவாயோ சொற்பமான தொகைதான். பாலத்தினை ஏலம் எடுத்தவர்களும் அதற்கு உதவிய மக்கள் பிரதிநிதிகள் சிலரும் அடைந்ததோ கொள்ளை லாபம். இந்த பாலத்தினை தொடர்ந்து பராமரித்து இருந்தால் சேது சமுத்திர திட்டத்திற்கும் வரும் காலங்களில் தனுஷ்கோடி பகுதிகளில் ஏற்பட உள்ள வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவி இருக்கும். மேலும் இலங்கையில் ஆதிக்கம் செலுத்தி வரும் சீன நாட்டிலும் நம் நாட்டிற்கு எழுந்துள்ள அச்சுறுத்தல்களை சமாளிக்க நமது கடற்படை கப்பல்களுக்கு இந்த பாலம் இன்றியமையாததாக இருந்திருக்கும். கடல் வழி போக்குவரத்து வளர்ந்து வரும் இக்காலத்தில் இருபுறமும் கடல் சூழ்ந்த தனுஷ்கோடிக்கு தற்போது மீண்டும் சாலை அமைக்கும் பணிகள் துவங்கியுள்ளன.
தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் சுமார் 53 கோடி மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியை துவக்கியுள்ளனர். ஆழி பேரலைக்குள் சிக்கி இன்றும் அதன் மிச்ச சுற்றங்களுடன் நினைவு சின்னமாக திகழும் தமிழகத்தின் துறைமுக நகரங்களில் ஒன்றான தனுஷ்கோடி அழிந்து போன 55ஆம் ஆண்டு துவக்கத்தில் இந்த வருடம் காலடி எடுத்து வைக்கிறது. கடல் கொண்ட தனுஷ்கோடி பகுதியில் குடித்தண்ணீர், சாலை, மின்சாரம் என எந்த அடிப்படை வசதியும் தற்போது இல்லாத நிலையிலும் தனுஷ்கோடி கடலை தாங்களை தாளாட்டும் தாயின் மடியாக கருதும் மீனவர்கள் இன்னும் அந்த மணற்குன்றுகளுக்கு மத்தியில் வாழ்வதையே வரமாக கருதி வசித்து வருகின்றனர். அந்த மீனவர்களுக்கு மட்டுமல்லாது நாடு முழுவதிலுமிருந்து தனுஷ்கோடியை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் 55ஆம் ஆண்டுகளுக்கு பின் அமைய இருக்கும் சாலை புதிய பாதையினை ஏற்படுத்தும். இந்தியாவின் 8118 கிலோமீட்டர் நீள கடற்கரையில் தனுஷ்கோடிக்கு முக்கியமான இடம் உண்டு. இந்தியாவை கடல் வழியாக தொடர் நினைக்கும் ஒரு அந்நிய நாட்டுக்கு நம்முடைய கடற்கரையில் மிக எளிய நுழைவாயில் தனுஷ்கோடி தான். தனுஷ்கோடியிலிருந்து வெறும் 15.6 கடல் மைல் தொலைவில் இருக்கிறது இலங்கையின் தலைமன்னார். இந்தியா இலங்கை அளவில் மட்டுமல்ல, சர்வதேச அளவிலும் இரு நாடுகளுக்கு இடையேயான மிக நெருக்கமான கடற்கரையோர எல்லைகளை கொண்ட நுழைவாயில்கள் தனுஷ்கோடியும் தலைமன்னாரும். இன்றைக்கு இந்திய நிலப்பரப்புக்கு வெளியே இருக்கும் ஒரு கடல் சூழ் தீவு தனுஷ்கோடி. அதாவது நம் சென்னையிலிருந்து புறப்பட்டால் திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் என்று மண்டபத்தோடு முடிந்து போகிறது நம் நாட்டின் நிலப்பரப்பு. நடுவே ஒரு ஆறு போல குறுக்கிடுகிறது கடல். அதை பாலம் வழியே கடந்தால் பாம்பனில் தொடங்கி ராமேஸ்வரம் வழியாக தனுஷ்கோடி வரை தீவு. ஆரம்ப காலத்தில் இப்படி இல்லை என்கிறார்கள். தனுஷ்கோடி வரை நீண்ட நிலப்பரப்பை பெரும் புயல்களே கடலால் பிரித்தன என்கிறார்கள். குறிப்பாக கிபி 1480களில் ஏற்பட்ட புயலுக்கு பின்னரே நிலத்தை உடைத்து கொண்டு கடல் உள்ளே வந்தது என்கிறார்கள். தனுஷ்கோடியை பற்றி ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் சொல்லும் செவிவழி செய்திகள் பல்லாண்டு காலமாக இந்த பகுதி இயற்கை சீற்றம் மிக்க பகுதியாக இருப்பதை சொல்கின்றனர். கடந்த 60 ஆண்டுகள் வரலாற்றை எடுத்துக்கொண்டாலே புயல்கள் நடத்திய சூறையாட்டம் அதிர வைக்கிறது. 1955 புயல் தாக்குதலின் போது ஊருக்குள் வெள்ளம் வடிய 1 மாதத்துக்கு மேல் ஆகியிருந்தது. இந்த நிலையில்தான் 1964 புயல் தாக்குதல் ஊரையை அழித்துவிட்டு மயானமாக்கி சென்றிருக்கிறது.